செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2 குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது. தந்தை பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மையே சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று தொடங்கி 2 வார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியினை கொடியசைத்து தொடங்கி வைத்து தூய்மையே சேவை உறுதிமொழியினை முன்மொழிய அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து நாடு தழுவிய 1 மணி நேர தூய்மை பணியினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மையை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் சரத் சவுகான் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாகவும் மக்களவைத் தேர்தல் காரணமாகவும் கோடை விடுமுறை 12 நாட்கள் நீடிக்கப்பட்டன. இந்த விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் முழு நாளும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்து பள்ளி இழப்பீட்டு வருகை நாட்களுக்கான அட்டவணையை வெளியிட்டது. 5 சனிக்கிழமைகள் முழு நாளாக பள்ளிகள் இயங்கிய நிலையில் அடுத்து வரும் 7 சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டும் வகுப்புகள் நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை திடீரென உத்தரவு பிறப்பித்துள்ளது. இரண்டு குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது. சென்டாக் MBBS கலந்தாய்வில் பிற மாநில மாணவர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் மருத்துவ இடங்களை அபகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்து வருகின்றனர். இதற்காக போலி சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்கின்றனர். இந்த ஆண்டும் இரட்டை குடியுரிமை பிரச்சினை வெடித்தது. அதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சென்டாக் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்து வந்தது. இதில் 8 மாணவர்கள் போலி சான்றிதழுடன், அதாவது இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரியிலும் விண்ணப்பித்துள்ளது அம்பலமானது. இந்த மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்க சுகாதாரத்துறை சென்டாக்கிற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்ற சென்டாக் தற்போது தமிழகத்தில் இருந்து விண்ணப்பித்த 4 மாணவர்கள், கேரளாவில் இருந்து விண்ணப்பித்த 4 மாணவர்கள் என 8 பேரையும் தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது. தந்தை பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாண்புமிகு ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜி சரவணன்குமார், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், தக்ஷணாமூர்த்தி, ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு புதுச்சேரி வேங்கடேசி பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை முன்னிட்டு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாதம் முதல் நாளில் வழிபாட்டினை தொடங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.
மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி புறப்படுகிறது. இதற்காக பாத யாத்திரை செல்பவர்கள் இன்று மாலை அணிவித்து கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முன்னாள் இராணுவத்தினர் விழாக்கால மானியம் பெறுவோர் விண்ணப்பிக்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை முப்படை நலத்துறை இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 60 வயது நிறைவுற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் விதவையாளர்களுக்கு விழாக்கால மானியத்தொகை ரூபாய் 5000 வழங்கப்பட உள்ளது. ஆகவே பயனாளிகள் முப்படைத்துறை வழங்கிய அசல் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு விவரத்துடன் அலுவலகத்திற்கு நேரில் வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் கையொப்பமிட்டு ஆவண நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் காரைக்கால், மாஹே, ஏனாமில் மண்டல நிர்வாக அலுவலகத்தில் ஆவண விவரங்களை சமர்ப்பிக்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை அறிய புதுவை முப்படை நலத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோக பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. லாஸ்பேட்டை புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் வரலாற்றில் புதுச்சேரி எனும் தலைப்பில் ஆய்வரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் மாண்புமிகு புதுச்சேரி கலை பண்பாட்டு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் தலைமையில் வரலாற்றில் புதுச்சேரி எனும் தலைப்பில் ஆய்வரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக தொல்காப்பியர் அவரது சிலைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், கலைமாமணி முனைவர் வாசுகி ராஜாராம், சிறப்பு பணி அதிகாரி ஆகியோரும் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் இந்த விழாவில் தமிழ் அறிஞர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூய்மை பணி இருவார துவக்க விழாவின் ஒரு பகுதியாக தவளக்குப்பத்தில் நடைபெற்ற தூய்மை விழிப்புணர்வு குறித்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி இருவார தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தூய்மை விழிப்புணர்வு குறித்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், சரஸ்வதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் நாளை நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் பணிபுரியும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் கடந்த மாதம் 29, 30 ஆகிய தேதிகளில் நடக்கும் என, இதற்காக 245 தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நேர்காணல் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி 29ஆம் தேதி கிராமப்புற ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். 30ஆம் தேதி நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்வு நடந்தபோது குறைபாடுகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளறுபடிகளை சரி செய்த பிறகு இடமாறுதல் கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் நகரப்புற தமிழ் ஆசிரியர்கள் இடமாறுதல் நடக்கவில்லை. இதற்கிடையில் போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் நாளை 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள்.
தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2 குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது. தந்தை பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.